ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இப்போ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு தெரியுதா? காலை நேரம் தினைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிஸ்கெட்டு எல்லாது என்ன தீனி இருக்கோ அதை வந்து கொண்டாந்து வச்சுருவேன். காரணம் இங்கே வந்து இந்த காக்கா குருவி இங்கே வந்து குருவிங்க பல விதமாக பல ரகமாக இருக்குது. அது வந்து இங்கே சாப்பிடும்போது ஒரு மனசுக்கு சின்ன ஒரு திருப்தி இருக்குது. அந்த திருப்தியில் என்ன பண்ண சரி நம்ம திருப்தி அடைகிற மாதிரி இந்த இந்த இடத்துல என்னென்ன நடக்குது, எந்தெந்த குருவி வருது, காக்கா வருது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நான் தினைக்கு வைப்பேன். தினைக்கும் பிஸ்கெட்டோ என்ன தீனி இருக்கோ அதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு தண்ணி இருக்கும், தண்ணிலாம் இருக்குது, தண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுருவேன். அது தினைக்கு வந்து சாப்பிட்டுங்க. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்கெட்டு நம்ம கையில் இருக்குது, என்ன பண்ணுவோம், ஒன்று தண்ணியில் தொட்டு சாப்பிடுவோம், இல்லை டீயில் தொட்டு சாப்பிடுவோம். இந்த குணம் காக்கா கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், பிஸ்கெட் வச்சுருக்கேன். அந்த காக்கா என்ன பண்ணுது, எப்படி வந்து அதில் சாப்பிடுதுன்னு பாருங்கள். வந்திருக்கா? இங்கே பாருங்கள், வந்திருக்கா? இன்னும் நிறைய வரும். இந்த காக்கா குருவிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மனசு சின்ன சந்தோஷம். இப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நொண்டி காக்கா, ஒரு கால் தான் இருக்குது. இது டெய்லி வரும். நான் எப்போல்லாம் வந்து தீனி வைக்கிறேனோ அப்போல்லாம் டெய்லி வந்து சாப்பிட்டு அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். பாருங்கள், பிஸ்கெட் எடுத்துச்சா, இப்போ தண்ணியில் போடும். எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காக்காய்க்கு அந்த குணம் இருக்குது. நம்ம எப்படி தண்ணியை தொட்டு டீயில் தொட்டு சாப்பிடுவோமோ அந்த குணம் வந்து காக்காய்கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், நிம்மதி நல்லா இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும். சரிங்களா? ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா நிறைய குருவிகள் வந்து ரகரகமாக வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா என்னன்னு தெரில. அந்த மாதிரி நிறைய வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். காக்காக்கு எடுத்துட்டோம்னா எல்லாமே தண்ணியை தொட்டு அதை அப்படியே சாப்பிட்றது தான் இதோடைய குணம். இதுக்கு அடுத்து இன்னொரு குருவி வரும், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி டெய்லி அதுக்கு உண்டான என்னவோ நம்மளை என்ன இருக்க வீட்டில் அதை கொடுத்துட்றது. அது சாப்பிட்டு போக அது பழக்கமாயிடும். ஒவ்வொரு நேரம் வந்து கத்திக்கிட்டே கிடக்கும். அப்போ வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று என்ன தீனி இருக்கோ அது போட்டுருது. பழக்கமாயிடுச்சுல்ல, அதனால் தீனி போட்டு விட்றது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவி மைனா. இது என்ன குருவின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைனா தானே அது? இன்னும் நிறைய இருக்குது, நிறைய குருவி வரும். இப்போ இன்னைக்கு கம்மியாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.